சென்னை சூப்பர் கிங்ஸ் காட்டுல நிறைய விலங்கு இருந்தாலும் காட்டுக்கு ராஜா எப்பயுமே சிங்கம் தான். 18 வருஷம் ஆயிருக்கு சிஎஸ்கே 2 தடவை கன்சிக்யூட்டிவா பிளே ஆஃப் வராம இருக்கு. 2008 ஐபிஎல்ல வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் எம்எஸ் தோனியை சிஎஸ்கே கேப்டன் அனௌன்ஸ் பண்றாங்க. சிஎஸ்கே மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் 2 சீசன் பிளே ஆஃப் போய் அவங்களால டைட்டில் வின் பண்ண முடியல. 2010 எந்த சிஎஸ்கே ஃபேன்ஸாலையும் மறக்க முடியாத ஒரு வருஷம். 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சாதான் பிளே ஆஃப் போக முடியுன்ற சினாரியோ. அடுத்த 4 மேட்ச் ஈஸியா டாமினேட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் பஞ்சாப் ஆல்மோஸ்ட் அவங்க கையை விட்டு போயிருக்கும். 3 ஓவர்ல 44 ரன் அடிக்கணும். அப்பதான் தல தோனி இறங்குறாரு. லாஸ்ட் 4 பால்ல 16 ரன் அடிச்சு சிஎஸ்கே பிளே ஆஃப் கூட்டிட்டு போறாரு. தரம்சாலால லாஸ்ட் பால் 6 அடிச்சுட்டு தோனி எல்முத்த தட்ட விஷுவல்ஸ் எந்த சிஎஸ்கே ஃபேன்ஸாலையும் மறக்க முடியாது. அந்த சீசன் சிஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் டைட்டிலும் வின் பண்றாங்க. எல்லா டீமும் யங்ஸ்டர்ஸ் ஃபியூச்சர்னு பார்க்கும்போது சிஎஸ்கே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை பேக் பண்ணாங்க. எல்லாரும் சிஎஸ்கேவை டேடி ஆர்மின்னு ட்ரோல் பண்ணாங்க. பட் அந்த டேடி ஆர்மியும் வச்சு 2018 டைட்டில் வின் பண்றாங்க. ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து 14 சீசன்ல 12 சீசன் பிளே ஆஃப், 10 சீசன் ஃபைனல்ஸ், 5 டைட்டில்ஸ் ஐபிஎலோட மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம் எவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். நிறைய பேருக்கு சிஎஸ்கேன்றது ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட் டீம் இல்ல, அது ஒரு எமோஷன். இந்த தடவை சிஎஸ்கே டீம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உங்க சிஎஸ்கே பிளேயிங் 11 கமெண்ட் பண்ணிட்டு கடைசி வரை வீடியோ பாக்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.